ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றையும் தா. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோஸில் இந்த வீடியோலையும் இனி வரப்போகிற வீடியோஸ்லேயும் நம்ம ஒரு பதிவுலையும் ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அந்த ஸ்லோகத்தை ஃபஸ்ட்டு நம்ம பரிச்சயமான ஸ்லோகத்தை தான் பார்க்குறோம். பல முறை கேட்டிருக்கலாம், நம்மளே நிறைய முறை சொல்லியிருக்கலாம் கூட. அது போன்ற ஒரு ஸ்லோகத்தை எடுத்து அந்த ஸ்லோகத்தினுடைய சந்தி விச்சேதம்னு சொல்லுவாங்க. அதாவது பதங்களை பிரித்து அந்த பதங்கள் என்னென்ன பதங்கள் அந்த ஸ்லோகத்தில் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை ஒரு உரைநடை இதில் நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி அன்வய கிரமம்னு சொல்லுவாங்க. அந்த உரைநடையில் நம்ம அதை அரேஞ்ச் பண்ணி அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதோடைய அந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்றதையும் சாமானிய முறையில், அதாவது ஒரு சாதாரணமான சிம்பிளான ஒரு அர்த்தத்தை நம்ம தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். இந்த வரிசையில் நாம் பார்க்கக்கூடிய முதல் ஸ்லோகமானது நாம் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான ஸ்லோகம். நம்ம பல முறை இந்த ஸ்லோகத்தை கேட்டிருக்கலாம், நாமே பல முறை இந்த ஸ்லோகத்தை சொல்லியும் இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகம்தான். ஸோ இதை எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ஸ்லோகத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ, அதாவது கல்வி கற்பிப்பவரும் கற்பவரும், குரு சிஷ்யன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி அவங்க இருவருமே சேர்ந்து இந்த ஸ்லோகத்தை சொல்வது போல் இது அமைந்திருக்கின்றது. ஸோ முதல்ல நம்ம ஒரு தரம் இந்த ஸ்லோகத்தை முழுமையாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தை சந்தி விச்சேதம் பண்ணி பதங்களாக பிரித்து உரைநடை அன்வயம் சொன்னோம் இல்லையா, உரைநடை வரிசையில் அதை வரிசைப்படுத்தி அதனுடைய ஒரு சாமானிய அர்த்தத்தை, சாதாரணமான ஒரு அர்த்தத்தை, தாத்பரியத்தை நாம் புரிந்து கொள்ள இப்போ நம்ம ட்ரை பண்ணலாம். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சஹ வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போது நம்ம இந்த ஸ்லோகத்தினுடைய அதாவது பதம் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் இதனுடைய ஒரு சாமானிய அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ இந்த சஹனா பவத்துன்ற ஸ்லோகம் எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லப்படுறதுன்னா, அதாவது கல்வி கற்பிப்பவரும் கல்வி கற்பவரும், ஆசிரியர் மாணவன், குரு சிஷ்யன், பெரியவங்க நம்ம இனி வர சந்ததிக்கு சொல்கிறது, அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் ஒரு ஞானம் தரப்படுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில், அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஸ்லோகம் சொல்லிட்டு அந்த ஞானத்தை நம்ம அதோடைய ட்ரான்ஸ்ஃபரை நம்ம பண்ணுறோம், அந்த சொல்லி கொடுக்குறோம். ஸோ எப்பயுமே நம்ம இதில் என்னென்னா, எந்த ஒரு காரியத்தை தொடங்கும் போதும் ஒரு பிரார்த்தனையோடு தொடங்குகிறோம். எல்லாமே சிறப்பாக அமைய வேண்டும், நாம் செய்யும் செயல்கள் செம்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்களுடன் அந்த செயலுக்குரிய ஒரு பிரார்த்தனையோடு நாம் ஆரம்பிக்கின்றோம். ஸோ இப்போ ஒரு ஞானத்தை நம்ம குரு கிட்டேருந்து சிஷ்யருக்கோ இல்லை ஆசிரியர்கிட்டேருந்து மாணவனுக்கோ நம்ம
அந்த ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ்னு சொல்கிறாங்க இல்லையா, அது நடக்கிறப்போ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பிரார்த்தனை. அப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அதை வந்து பதம் பிரித்து நம்ம பார்க்குறப்போ சஹ நௌ அவத்து சஹ நௌ புனக்து சஹவீரியம் கரவாவகை தேஜஸ்வினௌ அதீதமஸ்து மாவித் விஷாவகை ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி அப்படின்னு பதம் பிரித்து பார்க்குறப்போ வருது. அப்போ நம்ம பார்த்தோன்னா சஹ நௌ அப்படின்ற இரு பதங்கள், இரு சொற்கள் வந்து ரிப்பீட்டடாக வருது. அதை வந்து நம்ம ஒவ்வொரு வரியிலையும் நம்ம அதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கணும், அனுவர்த்தனம் பண்ணிக்கணும். ஸோ அது வந்து நௌ அப்படின்றதோடைய இது வந்து 3 அர்த்தத்தில் நவுன்னு அந்த இடத்துல வந்து உபயோகம் பண்ணுறாங்க. எப்படின்னா நவுன்னா இருவரை, இருவருக்கு, இருவருடைய. அப்போ குரு சிஷ்யர் ஆசிரியர் மாணவன் இப்படி இருவர் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த இருவரை, இருவருக்கு, இருவருடைய அப்படின்ட்டு 3 வேற்றுமை உருபுகள், அதாவது 2ஆம் வேற்றுமை உருபு, 4ஆம் வேற்றுமை உருபு, 6ஆம் வேற்றுமை உருபு. நம்ம தமிழில் சொல்கிறோம்ல நம்மை, நமக்கு, நம்முடைய அப்படின்னு அந்த மாதிரி இது இருவரை, இருவருக்கு, இருவருடைய அப்படின்ற அர்த்தத்தில் நவுன்ற பதம் வந்து அங்கே வந்து பிரயோகம் பண்ணியிருக்காங்க. சஹா அப்படின்ற பதமும் வந்து ஒவ்வொரு வரியிலையும் வந்து ரிப்பீட் ஆகுது. ரிப்பீட் நம்ம பண்ணிக்கணும், இல்லைனாலும் அது சஹான்றது வந்து இருவரும் சேர்ந்து அப்படின்ற அர்த்தத்தில் சஹான்னு அது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ முதல் வரி வந்து சஹ நவ் அவத்து, அந்த ஒவ்வொரு வரியிலையும் அவத்து, புனக்து, அஸ்து அப்படின்னு அதில் வந்து என்னென்னா நாங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், இருவரை காப்பாற்று, இருவரும் நன்றாக போஷிக்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு அது ஒரு நம்ம உரிமையோடு கேட்குறோம் இல்லையா, நம்ம கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறப்போ உரிமையோடு கேட்பேன், எனக்கு நீ கொடு அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ அவத்து புனக்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவத்து அப்படின்றதோட அர்த்தம் வந்து காப்பாற்று, எங்கள் இருவரை காப்பாற்று. எது காப்பாற்றணும்னா அந்த ஞானம், இந்த கற்பிக்கப்படும் ஞானமும் கற்கப்படும் அந்த ஞானமும் எங்கள் இருவரையும் காப்பாற்றட்டும், எங்கள் இருவரையும் நன்கு அது போஷிக்கட்டும், பராமரிக்கட்டும், நல்ல பயனுள்ளதாக இருக்கட்டும், எங்களை சகவீரியம் கரவாவகை நல்ல ஆற்றல் மிகுந்தவர்களாக மாற்றட்டும், தேஜஸ்வினவ் அதீதமஸ்து, தேஜஸ்வி அப்படின்ற ஒரு சொல்லுக்கு வந்து தேஜோமயம் அப்படின்னா வந்து பிரகாசமான ஒரு ஒளி மிகுந்த, எங்கள் இருவரையும் இந்த ஞானம் ஒளி மிகுந்தவர்களாக ஆக்கட்டும், மாவித் விஷாவகை இந்த ஞானத்தை நான் கொடுப்பதினாலும் அந்த மாணவன் பெறுவதினாலும் நாங்கள் இருவருமே நட்பு உறவோடு தான் நடந்து கொள்ள வேண்டுமே ஒழிய எங்கள் இருவருக்கிடையே எந்த விதமான ஒரு துவேஷபாவமோ ஒரு வெறுப்போ ஏற்படக்கூடாது. மாவித் விஷாவகை ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஸோ எந்த ஒரு ஸ்லோகமும் நம்ம சொல்லி முடிக்கிறப்போ 3 முறை சாந்தி நாம் கூறுகிறோம். சாந்தி பாட்டகான்னு கூட அதை சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா 3 முறை எதற்காக கூறுகிறோம்னா தாபத்ரயம் அப்படின்னு சொல்லப்படுது. தாபத்ரயம்னா 3 விதமான கஷ்டங்கள். என்ன அந்த 3 விதமான கஷ்டங்கள்? அத்தியாத்மகா, ஆதி தெய்வீகா, ஆதி பௌத்திகா அப்படின்னு 3 விதமாக பிரிச்சுட்டாங்க. இவ்வளோ தான், இந்த 3 விதமான கஷ்டங்கள் தான் நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது அத்தியாத்மகனா நமக்கு நாமே செஞ்சுக்கக்கூடிய, நமக்கு நாமே ஏற்படுத்திக்கக்கூடிய கஷ்டங்கள் முதல் வகை. ஆதி தெய்வீகனா கடவுள் நமக்கு அப்பாற்பட்ட சக்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த அப்பாற்பட்ட சக்தியான அந்த தெய்வத்தினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், அதாவது இயற்கை சீற்றங்கள், புயல், வெள்ளம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா. அப்புறம் வந்து ஆதி பௌத்திகனா நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, தாவரங்கள், மிருகங்கள், மனிதர்கள், இவர்களால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள். இப்படிப்பட்ட இந்த 3 விதமான கஷ்டங்களிலிருந்தும் எங்களை காப்பாற்றுவாயாக, அந்த ஞானமானது எங்களை காப்பாற்றட்டும். இந்த சாந்தி இந்த ஸ்லோகத்துக்கு அப்புறம், அதாவது
அந்த 3 முறை சாந்தி சொல்கிறது, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கு அப்புறம் நம்ம சொல்கிறது வந்து இந்த 3 விதமான கஷ்டங்கள் இருந்தும் நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையில் தான் இந்த 3 சாந்தி நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்லோகம் வந்து ஓரளவுக்கு அதனுடைய அர்த்தம் வந்து தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் இன்னும் நாம் அறிந்த ஒரு ஸ்லோகத்தை நாம் பார்த்து அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.